தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம் நிலவி வரும் நிலையில் செங்கல்பட்டு சுற்றுவட்டாரத்தில் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், அந்த பகுதியில் பனிமூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? இதனால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வழக்கமாக மார்கழி மாதத்தான் பனிப்பொழிவு என்பது அதிகமாக காணப்படும். ஆனால் மார்கழி மாதம் முடிந்து கூட இந்த பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை பனிப்பொழிவு என்பது சற்றும் குறையாமல் தான் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதியுமான செங்கல்பட்டு பகுதியும் கூட இந்த பனிப்பொழிவு என்பது காலை 7 மணியும் கடந்து கூட கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த பனிப்பொழிவு என்பது சற்றும் குறையாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செங்கல்பட்டு, மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோயில் ஆகிய பகுதியிலும் கூட இந்த பனிப்பொழிவின் காரணமாக நடைபயிற்சி மேற்கொள்ளும் கூட மிகவும் சிரமத்துக்குள்ளா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முகப்பு இழப்பு எரியவிட்டு தான் சொல்றாங்க. எனவே கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக அதிகமாக பனிப்பொழிவு பெய்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பனிப்பொழிவு என்பது குறையும் என மக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். தலைநகர் சென்னையிலும் காலை 7 மணிக்கு மேலும் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணாவிடம் கேட்கலாம். குணா, சென்னையில எந்தெந்த பகுதிகளில் அதிக பனிமூட்டம் காணப்படுகிறது? இதனால வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க? சென்னையில் 2வது நாளாக புறநகர் பகுதிகள் மட்டுமல்லாது சென்னையினுடைய மைய பகுதிகளிலும் பனிப்பொழிவு கடுமையாக இருந்து வருகிறது. நேற்றைய தினம் கடுமையான பனிப்பொழிவு இருந்ததன் அடிப்படையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டும் அதே போன்று முன் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் தெரியாத வகையிலும் பனிமூட்டமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 2வது நாளாக இன்றைய தினமும் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டத்தோடு சாலைகள் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கிண்டி, அடையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டம் அதிகமாகவே இருந்து வருகிறது. பனிமூட்டம் அதிகமாக இருப்பதன் அடிப்படையில் அந்தந்த பகுதிகள் சாலைகளில் செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டும் செல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மேம்பாலங்களில் செல்லும் பொழுது எதிரில் வரக்கூடிய அந்த வாகனங்கள் அல்லது முன் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் தெரியாத வகையில் ஒரு மலைப்பிரதேசங்களில் பயணிப்பது போன்ற ஒரு காட்சி அளிப்பதாக பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் ஆங்காங்கே நின்று செல்போன்களில் அந்த பனிப்பொழிவினை புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் ஆங்காங்கே பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே வானிலை மையம் 2 தினங்களுக்கு இந்த பனிப்பொழிவு சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் அதிகமாக காணப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையில் 2வது நாளாக இன்றும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவோடு தொடர்ந்து காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக நாளையும் இதே போன்ற ஒரு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பனிப்பொழிவோடு குளிர்ந்த காற்றும் அதே போன்று காலை வேளையில் ஒரு குளுமையான பனிப்பொழிவு இருப்பதன் காரணமாக பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.